ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? என்ன நன்றி இருக்கு? அரசியல்ல ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும்? ஸ்டிக்கரை போட்டு மாஸ்க போட்டு வண்டியில போய் ஓட்டு போட்டாருன்னா அவர் திமுக நான் ஓட்டு போடுன்னு சொல்லி தன் ரசிகர்களை திமுக ஓட்டு போட வச்சிருக்காரு. அவர் ரசிகர்களை திமுக ஓட்டு போட வச்சாருன்னா இதுவரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டலாம். விஜய் ரசிகர் ஓட்டுன்னு சொன்ன எவனாவது ஒத்துக்குவாங்க? விஜய் வந்து மொத்தமா திமுக ஓட்டு போடுங்கன்னு மறைமுகமா தன் ரசிகர்கள் சொல்லிட்டாரு. அப்ப திமுக விழுந்த ஓட்டு தான் விஜயின் ஓட்டு. நாம் தமிழுக்கு விழுந்த ஓட்டு என்பது அது நாம் தமிழர் கட்சி கிடைச்ச ஓட்டு. நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் சொல்லிதான் ஓட்டு விழுந்துச்சு. 2020 சட்டமன்றத்தில் நாம் தமிழுக்கு விழுந்த வாக்கு வந்து 32 லட்சம் ஓட்டு. நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 37 லட்சம் ஓட்டு, 5 லட்சம் ஓட்டு தான். 32 லட்சம் ஓட்டை நாம் தமிழ் கட்சி தனிச்சு போட்டிருக்கு. அன்னைக்கு விஜய் ரசிகருடைய ஒருத்த ஓட்டு கூட வந்து ஏன்னா விஜய் ஓட்டு விஜயின் மூலமாக அப்படியே திமுக போயிருக்குன்னு ஆதவருக்கு நான் சொல்றாரு.